லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களை குறிவைத்து ஆளுநர்கள் மாநில அரசுக்கு எதிராக நடந்து கொள்கின்றனர் என திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஆளுநர்கள் என்பவர்கள் அரசியல் சட்டத்தின்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டவர் என்ற ஒரு மாண்பை கடந்து அவர்கள் ஒன்றிய அரசினுடைய நியமிக்கப்பட்ட ஏஜென்ட்டுகளைப் போல நடந்து கொள்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு நீண்ட நாட்களாக வைக்கப்பட்டு வருகிறது. அவர்களுடைய நடவடிக்கையின் காரணமாக ஆளுநருடைய மாளிகை என்பது அரசியல் பேசுகின்ற இடமாக அவருடைய வரம்புக்கு மீறி தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடுவதாக தமிழ்நாட்டு ஆளுநர் தொடர்ந்து நடந்து வருவதும், அது குறித்து சட்டப்பேரவையிலேயே தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம், கண்டன கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். ஆனாலும் அவர் தன்னுடைய போக்கினை மாற்றிக்கொள்வதாக இல்லை. நீங்கள் சொல்வது போல் அது பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற மாநிலங்களில் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னால் அவர்கள் குறிவைத்து எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களை தான் இடையூறு விளைவிக்கின்றார்கள். எனவே அரசியல் சட்டத்தை திருத்தி ஆளுநரின் உரை ஒரு கூட்டத்தொடரின் தொடக்கத்திலே அந்த ஆண்டு தொடக்கத்தின் போது நிகழ்த்த வேண்டும் என்ற மரபினை மாற்ற வேண்டும், அது அவசியமில்லை என்ற கருத்தினை திமுக தலைவர் முன்வைத்திருக்கிறார். நாங்கள் அதை நாடாளுமன்றத்தில் வலியுறுத்துவோம்.